கியூ டோமியோகா டீமன் ஸ்லேயரில் ஒரு மெயினான ஒரு கேரக்டர். பவர்ஃபுல்லான ஆசிரான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கியூவை 3 ஆர் 4th பிளேஸில் சொல்லலாம். பட் கியூ ஒரு ஃபேக் ஆசிராவா? டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பாட்காஸ்ட் இருக்குது, அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கியூவோட கேரக்டர் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சுடாக்கோ கியூவோட சிஸ்டர். டீமனுக்கு அகைன்ஸ்டாக கியூவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க. அவங்களோட டெத்துக்கு காரணம் ஒரு டீமன் தான் சொல்லிட்டு கியூ எல்லார்ட்டையும் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் யாருமே அவனை நம்ப மாட்டாங்க. இவனுக்கு மென்டலாக ஒரு இல்னஸ் இருக்குன்னு சொல்லி லேபிள் பண்ணி இவங்க ரிலேட்டிவாக இருக்க ஒரு டாக்டருக்கு கியூவை சென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் கியூ அங்கே போகிறப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு மவுண்டெயினில் ஆல்மோஸ்ட் ஒரு டெத்து கண்டிஷனுக்கு போயிடுவான். அப்போ தான் உரோகடாக்கி அவனை ரெஸ்கியூ பண்ணி அவனை ட்ரெயின் பண்ணுறாரு. ஆல்ரெடி சபிட்டோவை உரோகடாக்கி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கனால அங்கே 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. கியூவும் சபிட்டோவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. 2 பேருக்குமே ஒரே ஏஜ் தான். அவங்களோட பேக் ஸ்டோரியும் ஒரே மாதிரி இருந்ததுனால ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. பட் கியூ சபிட்டோ மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவர் இருக்க ஒரு பர்சன் கிடையாது. அவனுக்கு மோட்டிவேஷன் வந்து லாக் ஆகிட்டே இருக்கும். பட் கியூ தான் அவனை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பான். ஃபைனல் செலெக்ஷன் நடக்குது. கியூ ஒரு டீமனுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறப்போ அவனுக்கு அடிபட்டுரும். அவனை ரெஸ்கியூ பண்ணது சபிட்டோ தான். சபிட்டோ கியூவை மட்டும் இல்லை, அந்த டீமில் இருக்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பான். கியூவுக்கு அடிபட்டனால அன்கான்சியஸ் ஆகிடுவான். கியூ அவேக் ஆகிறப்போ அவனோட டீமில் இருக்க எல்லாருமே ஃபைனல் செலெக்ஷனில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, சபிட்டோவை தவிர. சபிட்டோவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அவன் டெத் ஆகிடுவான். இந்த 7 நாள் நம்ம எதுவுமே பண்ணலை, பட் நம்ம சர்வே ஆகிட்டோம். அதுக்காக இந்த இடத்துக்கு நம்ம தகுதியான ஆளான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரீத்திங்கில் ஒரு மாஸ்டராகவே ஆயிருந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது. இந்த இடத்துக்கு நம்ம தகுதியான பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டு கியூ நம்பிக்கிட்டு இருப்பான். எப்போவுமே ஆஷிராவோட மீட்டிங் நடந்தால் கியூ அங்கே இருக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு அங்கே கிளம்பி போயிடுவான். அதுக்கு காரணம் அவங்கெல்லாம் மதிக்கக்கூடாதுன்னு கிடையாது, அவங்க லெவலுக்கு நம்ம ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டு கியூ நம்பிக்கிட்டு இருப்பான். கியூ ஒரு ஸ்டாயிக் பர்சன். ஸ்டாயிக் அப்படின்னா எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவங்களோட எமோஷனை ஃபேஸில் காட்ட மாட்டாங்க. ரொம்ப காமாக இருப்பாங்க. கட்ஸு மாதிரி அவங்க லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதே ஃப்ளோவிலே போவாங்க. அதை பற்றி குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் கட்ஸு மாதிரி இல்லாமல் ஓனிசுகா மாதிரி இருந்தால் லைஃப் இன்னும் ஜாலியாக இருக்கும். கியூ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன். அவன் வியர் பண்ணி இருக்க ட்ரெஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சைடு ரெட் கலர் இருக்கும். அந்த ரெட் கலர் ஏன்னா அவனோட சிஸ்டர் அவங்களோட உயிரை கொடுத்து அவனை காப்பாற்றிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக வந்து அவங்க வியர் பண்ணியிருக்க மாதிரி ஒரு சைடு ரெட் கலர் வியர் பண்ணியிருப்பான். இன்னொரு சைடு க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு ஸ்கொயர் டிசைனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சபிட்டோவை வியர் பண்ணியிருந்தது. அவங்க 2 பேருமே அவங்க உயிரை கொடுத்து இவனை காப்பாற்றினால அவங்க 2 பேர் வியர் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸையுமே ஒன்றா வந்து வியர் பண்ணியிருப்பான். தாஞ்சிரோவிட்ட ரொம்ப கைண்டாக இருந்த ஒரு பர்சனில் கியூவுமே ஒருத்தன். பட் அதை வெளியில் காட்டியிருந்துக்க மாட்டான். நேசுகோ ஃபஸ்ட்டு டீமன் ஆனப்போ அந்த இடத்துக்கு தனாமி போயிருந்தா கியூ வந்து என்னதான் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனாக இருந்தாலும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறவன். டீமன் ஸ்லேயர்லேயே பிரேக் பண்ணாத ஒரு ரூலை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணியிருப்பான். யூரிச்சி கூட அதை பண்ணியிருக்க மாட்டார். டீமனுக்கு அகேன்ஸ்டாக தான் பேட்டில் பண்ணணுமே தவிர டீமனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது. பட் நேசுகோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால கியூ நேசிக்கோவை ப்ரொடெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனோட ஆசிராகிட்டையே தாஞ்சிரோவை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு லெட்டர் கொடுத்து சென்ட் பண்ணியிருந்திருப்பான். நேசுக்கோ ஹியூமனை சாப்பிட மாட்டா. அப்படி சாப்பிட்டான்னா உரோகடாக்கி கியூ தாஞ்சிரோ நாங்கள்லாம் செப்போக்கு பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு உரோகடாக்கி வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருந்துருப்பாரு. தாஞ்சிரோ அவனோட சிஸ்டர், அதனால அவன் கூட அதை எடுக்கலாம். பட் கியூ வந்து பார்க்குறப்ப அப்படி தெரியாது. ஓ, இந்தளவுக்கு நீ இலகுன மனசு உள்ளவனாடான்னு சொல்லிட்டு. பட் வந்து அந்த முடிவு அவனுமே எடுத்திருப்பான். இந்த செப்போக்கு அப்படின்னா மண்டி போட்டுட்டு வயிற்றை கிழிச்சிக்கிட்டு டெத் ஆவாங்கல்ல. ஸோ அதுதான். நீங்கள் வந்து ஜெனிட்ஸோட ஸ்டோரி பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். அவரோட சென்சே ஜிஹூரோ வந்து ஒரு காரணத்துக்காண்டி ஒரு செப்போக்கு பண்ணியிருந்திருப்பார். கியூவோட பர்சனாலிட்டி எப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்க ஒருத்தன். ஃபஸ்ட் டைமாக சினோபு உன்னை யாருக்குமே பிடிக்காதுன்னு சொன்னப்போ கியூ ஆச்சரியப்படுவான். கியூ வந்து எப்படின்னா நம்மளை பற்றி மற்றவங்க இப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அவனாவே ஒன்று நினச்சிக்கிறவன். பட் அவன் யாரையுமே வெறுக்க மாட்டான். அது நிறைய பேருக்கு தெரியாது. கியூ என்னதான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்தாலும் அவனுக்குள்ளே அந்த கில்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் தாஞ்சிரோ ட்ரெயின் பண்ண சொல்கிறப்போ அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த கில்ட்டை ஓவர் கம் பண்ண வச்சது தாஞ்சிரோ தான். தாஞ்சிரோவுமே அதே மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தால் வந்திருப்பான். ரென்கோக்கு அவரோட உயிரை கொடுத்து தாஞ்சிரோவை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாரு. இது மாதிரி தான் கியூவுக்குமே டெத் ஆனாங்க இல்லையா, அவங்களோட டெத்துக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அவங்க என்ன விட்டுட்டு போனாங்களோ அதை நம்ம கண்டினியூ பண்ணணும். தாஞ்சிரோவோட கான்வர்சேஷனுக்கு அப்புறமா கியூ வந்து அனலைஸ் பண்ணுவான். ஆல்ரெடி இதை தான் சபிட்டோ சொல்லியிருப்பான். கன்னத்திலே சப்புன்னு ஒரு அறையை போட்டு சொல்லியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் கியூ அவனோட கில்ட்லேருந்து ஓவர் கம் பண்ணுவான். கியூ வாட்டர் ஆஷிரா வாட்டர் டெக்னிக்கில் 10th ஃபார்ம் வரைக்கும் யூஸ் பண்ணுவான். 11th கியூவே ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பான். டெத் காம் ரூயிக்கு அகேன்ஸ்டாக இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். மல்டிபிள் அட்டாக் வந்ததுன்னா கூட ரொம்ப காமாக இருந்து ஈஸியாக வந்து அதை டீல் பண்ணலாம். கியூ 12 கிசுக்கியில் இருக்க ஒரு டீமன் எந்த ஒரு எஃபோர்ட்டுமே இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக ரூயை கியூ வந்து கில் பண்ணியிருப்பாரு. அப்பர் ரேங்க் 3ல இருக்க ஆகாஷோட கியூ பேட்டில் பண்ணுறப்போ ஆகாஷா சொல்லியிருப்பான், லாஸ்ட் 50 இயர்ஸில் நான் வாட்டர் ஆஷிராவோட பேட்டில் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாரையும் விட நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு அங்கே யூனிக்கான ஒரு டெக்னிக்கை கூட கியூ வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. கியூக்கு வந்து டீமன் ஸ்லேயர் மார்க்குமே வந்து அவேக் ஆயிடும். ஸோ அந்த மார்க் அவேக் ஆனதுன்னா அவங்களோட பவர் வந்து
இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அவங்க பேட்டில் பண்ணுறத அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. என்னதான் டஃப்பான சிச்சுவேஷனாக இருந்தாலும் திரும்ப திரும்ப அவங்க வந்து பேட்டில் பண்ணிட்டுருப்பாங்க. கியூக்கு சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருக்கும். கியூவோட ஸ்வாட்ஸ் வந்து ரெட் கலராக மாறிடும். அந்த ரெட் கலரோட ஸ்வாட்ஸோட ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு டீமனை கட் பண்ணுறாங்கன்னா அந்த டீமன் ரீஜெனரேட் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். ஃபைனலாக மூசானோடையும் கியூ வந்து பேட்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ மூசானோட பேட்டில் பண்ணி சர்வே ஆனாலே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹாஷிரா தான். அதுக்காக ரியூச்சியெல்லாம் வந்து இங்கே கம்பேர் பண்ணக்கூடாது. பட் 1000 இயர்ஸில் மூசான் நிறைய ஹாஷிராஸை பார்த்துருப்பான். அப்பர் ரேங்கில் இருக்கவங்க நிறைய ஹாஷிராஸை பார்த்துருக்காங்க. பட் யாருமே பெருசாக அதில் அவங்கள வின் பண்ணலை. கியூ நேசிகோவுக்கு ஒரு பிரதர் மாதிரி. நேசிகோவை ஏன் கியூ ப்ரொடெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னா, அவனோட சிஸ்டர் வந்து அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். ஸோ அதனால ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்கிறது என்னோட ஒரு கெஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கியூட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ஸோ கியூட்டேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்க நினச்சிங்கன்னா என்ன எடுத்துப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.